வணக்கம் அன்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். 7 தலைமுறை பாவமும் விலக மகாபெரியவா சொன்ன அறிவுரை. பச்சரிசியின் மகத்துவம் குறித்தும் 7 தலைமுறையின் பாவங்களையும் போக்க வல்லது பச்சரிசி என்றும் காஞ்சி மகாபெரியவா அறிவுறுத்தியுள்ளார். மகாபெரியவா இதை பத்தி விளக்கமா என்ன சொல்றார் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நம்மை மீறியும் ஏதேனும் பாவங்களை செய்து விடுகிறோம். எவர் மனதையாவது காயப்படுத்தி நோகடித்து விடுகிறோம். நம் இன்றைய பிறப்பு என்பதே கர்மா எனப்படுகிறது. இந்த பிறப்பு எடுத்ததற்கு காரணமே முந்தைய பிறவியில் செய்த வினைகளை தீர்ப்பதற்குத்தான் என்கிறது சாஸ்திரம். ஒருவரின் பிறப்பில் 7 தலைமுறை பாவமும் சேர்ந்திருக்கும் என்றும் அறிவுறுத்துகிறது சாஸ்திரம். இத்தனை பாவங்களில் இருந்தும் நாம் விடுபடுவதற்கு காஞ்சி மகாபெரியவா அருளியுள்ள விஷயம் மிக மிக எளிதானது. ஒருவர் 7 தலைமுறைக்கு முன் செய்த பாவங்களும் இந்த தலைமுறையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களும் என சகலமும் தீருவதற்கு ஒரு வழி இருக்கிறது. சனிக்கிழமையன்று பச்சரிசியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக் கொள்ளுங்கள். அதனை நன்கு பொடியாக்கிக் கொள்ளுங்கள். அதனை கையில் வைத்துக்கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். மனதார வேண்டிக் கொண்ட பிறகு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு செல்லுங்கள். மரத்தடி விநாயகர், தெருமுனை விநாயகரை தரிசித்து பிரார்த்தனை செய்யுங்கள். 3 முறை வலம் வந்து விநாயகரை சுற்றிலும் பச்சரிசி பொடியை தூவி விடுங்கள். அந்த பொடியை நோக்கி எறும்புகள் வரும். வரிசையாக வந்து எறும்புகள் அதனை எடுத்துச் செல்லும். நீங்கள் போடுகிற பச்சரிசி பொடியை எறும்புகள் தூக்கிச் சென்றாலே உங்களுடைய பல பாவங்கள், நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களும் நீங்கிவிடும். அது மட்டுமா, அப்படி தூக்கிச் சென்ற பச்சரிசி பொடியை எறும்புகள் முழுவதுமாக சாப்பிட்டு தீர்த்து விடாது. மழை காலத்திற்கு உணவு வேண்டுமே என்று தன் புற்றுக்குள் சேமித்து வைத்துக் கொள்ளும். அதெப்படி பச்சரிசி பொடி கெடாமல் இருக்குமா என்று கேள்வி எழலாம். எறும்பின் எச்சில் பட்டதும் அரிசி மாவு கெடும் தன்மையை இழந்து விடுகிறது. இந்த மாவு அல்லது பொடி 2.25 வருடங்கள் கெடாமல் இருக்கும். இப்படி எறும்புகள் எடுத்து வந்த பொடியை, புற்றுக்குள் இருக்கும் பொடியை, 2.25 வருடங்களாக இருக்கும் பொடியை 30 முக்கோடி தேவர்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை கிரகநிலை மாறும். அப்பொழுது அரிசி பொடியின் குணமும் மாறிவிடும். இதனால்தான் எறும்புக்கு அடிக்கடி பச்சரிசி பொடி இட வேண்டும் என்கிறது சாஸ்திரம். ஒரே ஒரு எறும்பு நாம் இடுகிற ஒரே ஒரு துளி பச்சரிசி பொடியை சாப்பிட்டால் அது 100 அந்தணர்களுக்கு உணவிட்டதற்கு சமம். மேலும் சனி பகவானின் தொல்லையில் இருந்து விடுபடலாம். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி முதலான சனி தோஷமும் பெரிய தாக்கத்தையோ கெடுபலனையோ உண்டாக்காது. அதனால்தான் அரிசி மாவில் கோலமிடுவது வழக்கமாகவே இருக்கிறது. அந்த அரிசி மாவு எறும்புக்கும் பூச்சிகளுக்கும் உணவாகின்றன என்று காஞ்சி மகாபெரியவா அறிவுறுத்தியுள்ளார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.